பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முன்னிலை நிலவரங்களை பார்த்து வருகிறோம். 188 இடங்களில் ஜேடியு பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணி முன்னிலை வகிக்கக்கூடியது தற்போதைய நிலவரமாக அமைந்திருக்கிறத பார்க்கிறோம். அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுடைய கருத்துக்களையும் பெறுவோம். திரு பாலசுப்ரமணியன் இணைந்திருக்கிறார். நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு அறுதி பெரும்பான்மைக்கும் மேலான நம்பர்ஸை செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஸ்வீப்புக்கு என்ன காரணமா நீங்க நினைக்கிறீங்க? எங்களை பொறுத்தவரையிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை, இடதுசாரிகள் கட்சி, மகா கட்பந்தன் உடைய கூட்டணி கட்சிகள் எல்லோரும் இணைந்து கடந்த 20 ஆண்டுகளாக நிதிஷ்குமார் தலைமையிலே நடக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்து நடக்கக்கூடிய ஆட்சி என்பது மக்கள் அந்த ஆட்சியின் மீது வெறுப்படைந்திருக்கிறார்கள் என்பது அப்பட்டமாக பல்வேறு ஊடக செய்திகள் மூலமாக, ஆய்வுகள் மூலமாக பொது சமூகத்திற்கு வந்திருப்பதை நாம் பார்த்திருக்க முடியும். அப்படி என்று சொன்னால் இளைஞர்கள், விவசாயிகள், குறிப்பாக குத்தகை விவசாயிகள், பெண்கள், புலம்பெயர் தொழிலாளர்கள் இவர்கள் எல்லோரும் இந்த ஆட்சியினால் மிக பெரும் அளவிலே பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்கின்ற செய்தி தேர்தலுக்கு பல மாதங்களுக்கு முன்பாகவே அப்பட்டமாக வெளியிலே வந்திருக்கக்கூடிய கருத்து. இந்த சூழ்நிலையிலே தான் தேர்தல் ஆணையம் சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்கின்ற ஒன்றை வேக வேகமாக நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இந்த வாக்காளர் திருத்தம் என்பது எதிர்கட்சிகளுடைய வாக்குகளை பறிக்கக்கூடிய அல்லது அரசாங்கத்திற்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்கள் என்று நம்பக்கூடியவருடைய வாக்குகளை பெருமளவிலே நீக்கிவிடும் என்கின்ற ஒரு ஆழமான கருத்து பீகார் சமூகத்திலே, குறிப்பாக வாக்காளர் மத்தியிலே இருந்து நம்மால் பார்க்க முடிந்தது. அதனால தான் இந்த வாக்காளர் திருத்த பட்டியல் என்பது நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொன்னால், அந்த வாக்குகள் பறிக்கப்படும் என்று சொன்னால், இந்த ஆட்சி தொடர்ந்து அதிகாரத்திலே நீடிப்பதற்கான முயற்சி, குறிப்பாக நிதிஷ்குமார் தலைமையில் இருந்த அந்த ஆட்சி அதிகாரத்தில் நீடிப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு முயற்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் துவக்கத்திலிருந்தே சுட்டி காட்டி வந்தது. இப்பொழுது வெளிவந்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளை பார்க்கின்ற பொழுது இந்த வாக்காளர் திருத்தம் என்பதுதான் இந்த மிகப்பெரிய ஒரு, என்ன குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால், எவரும் எதிர்பார்க்காத அளவிலே மிக அறுதி பெரும்பான்மை எண்ணிக்கையிலே அவர்கள் முன்னிலையே இருப்பதாக சொல்கிறார்கள். இது எப்படி இருந்தாலும் அந்த இடங்களுக்கான இறுதி முடிவுகள் வருவதற்கு இன்னும் பல மணி நேரங்கள் பிடிக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அப்பொழுதுதான் யார் எவ்வளவு இடங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள், இப்பொழுது முன்னிலை விவரங்கள் வந்திருக்கிறது. அதை பார்க்கின்ற பொழுது, முன்னிலை விவரங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சி, ஜேடியு போன்ற கட்சிகள் அல்லது அவரோடு இணைந்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக முன்னணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் எவரும் எதிர்பார்க்காத எண்ணிக்கையில், குறிப்பாக எல்ஜிபி போன்ற கட்சி பல மடங்கு எதிர்பார்க்காத அளவிலே அவர்கள் எண்ணிக்கையிலே முன்னிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது இந்திய பாராளுமன்ற ஜனநாயக தேர்தல் முறையிலே ஒரு புதிய ஒரு போக்கை காட்டுவதாக நம்மால் பார்க்க முடிகிறது. மக்களுடைய கருத்துக்களுக்கும் தேர்தலிலே மக்களுடைய கருத்து, மகாராஷ்டிராவிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால் எல்லோரும் மக்கள் அப்படின்னா என்னன்னா, மகாராஷ்டிராவிலே இதுதான் நடக்கும், இப்படிப்பட்ட ஒரு மாற்று கருத்து இருக்கிறது, காங்கிரஸ் தலைமையிலே அங்கு ஆட்சி அமையும் என்ற ஒரு பெருவாரியான கருத்துக்களுக்கும் அங்கு நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகளுக்கும் இடையிலே பாரதூரமான வேறுபாடை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்ற ஒரு புதிய ஒரு நிலை தான் இங்கே ஏற்பட்டிருக்கிறது. இது எப்படி நடக்கிறது? இதற்கு ஒவ்வொரு முறையும் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு புதிய வழிமுறைகளை கையாள்வதைத்தான் நாங்கள் புதிய போக்கு என்று சொல்லுகிறோம். ஒரு தேர்தல் அறிவிக்கப்படுகின்ற சூழ்நிலையிலே அறிவிக்கப்படக்கூடிய சூழ்நிலையிலே தேர்தல்
களத்தில் இந்த ஆன்டி இன்கம்பன்சி ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கிறது. ஒரு பெரிய சர்ஜ் வந்து வாக்குப்பதிவில் இருக்கும் பொழுது அது ஒரு மாற்றத்திற்கான பிரதிபலிப்பாக இருந்திருக்க கூடும். ஆனால் அது நேர்மையான தேர்தலாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சந்தேகமாக முன்வைக்கிறத பார்க்க முடியுது. களத்தின் நிலவரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம கேட்க வேண்டிய தருணம். நம்முடைய செய்தியாளர் ஹரிஹரன் அங்கே பாட்னாவுக்கே நேரடியாக சென்று பல நாட்கள் தேர்தல் களத்தில் இருந்து மக்களோடு மக்களாக அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் அங்கிருந்து நமக்கு நேரலையில் வழங்கிட்டு இருந்தார். ஹரி, நீங்கள் பார்க்கும்போது அங்கே கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருந்தது? மாற்றத்தை எதிர்பார்க்கிறவங்களா இருந்தாங்களா? ஒரு பக்கம் தேஜஸ்விக்கு பெரும்பான்மையான ஆதரவுகள் திரள்வதா நம்ம பார்க்க முடியுது. ஒரு யங்ஸ்டராக இருக்கிறாரு, ஒரு குறைந்தபட்ச வயதில் முதலமைச்சர் வேட்பாளராக வரும்போது அவரை அரியணையில் பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தது. ஒரு காட்டாட்சிங்கிற பிம்பம் இன்னும் ஒட்டி கொண்டிருந்தாலும் தேஜஸ்வி வர வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் 20 ஆண்டுகளாக நிதிஷ்குமாரனுடைய இந்த ஆட்சியை பார்த்தே பழகியவங்களுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருக்கும். புதிதாக கிரவுண்டுக்கு வந்த ஜன்சுராஜ் போன்ற கட்சிகள், புதிதாக வாக்களிக்கிறவங்க, ஆர்ஜேடியினுடைய ஆட்சியே பார்க்காதவங்க, ஆனால் முதல் முறையாக நான் இப்போ வந்து ஓட் போட வரேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் யாரை எதிர்பார்த்தாங்க? அவங்களுடைய ஆதரவு யாருக்கு இருந்தது? பொதுவாக கருத்து எப்படி இருந்துச்சு? பீகார் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்த எல்லா இடத்துக்குமே நான் மேக்ஸிமம் போயிட்டேன். பாட்னா, சமஸ்திபூர், வைஷாலி, இந்த பக்கம் கயா 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடக்கிற இடமா இருந்தாலுமே அந்த பகுதிக்கும் முழுசாக நம்ம போகணும். இந்த இடத்துல களத்தை நம்ம பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, பாட்னாவை பொறுத்த வரைக்கும் ஜேடியூக்கு ரொம்ப அதிகமான ஆதரவு இருந்துச்சு நிதிஷ்குமாருக்கு. என்ன ரீசன்னா, கடந்த 20 ஆண்டுகளில் பாட்னாவோட நிலை கொஞ்சம் மாறி இருக்கு. அங்கே அவர் மேற்கொண்ட டெவலப்மெண்ட், கங்கை நதி ஒட்டி இருக்கக்கூடிய அவர் கட்டின பாலங்கள், பீகார் சவுத்தையும் நார்த்தையும் இணைச்சிருக்கக்கூடிய பணிகள், அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் பீகார்லேருந்து பாட்னா தலைநகரிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் ஹஜிபூர்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய சின்ன கிராமத்துக்கு வந்தோம்னா நிலைமை அப்படி தலைகீழாக இருக்குது. அந்த சுத்தமாக ஒரு அடிப்படை வசதி கூட இருக்காது, ஒரு ரோடு இருக்காது, ஸ்கூல் இருக்காது, ஸ்கூலுக்கு போகாமல் பசங்க தெருக்களில் விளையாடுறதை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருந்துச்சு. பாட்னாவில் நிதிஷ்குமாருக்கு ஆதரவான வாக்குகள் இருந்தாலுமே சுற்றி இருக்கக்கூடிய மற்ற கிராமங்களில் தேஜஸ்வி யாதவுக்கு ஆதரவு இருக்கிறது நம்மளால் நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சு. இளைஞர்கள் எல்லாருமே வந்துட்டு தேஜஸ்விக்கு ஆதரவாக இருக்கிறது நம்ம செய்தியாகவே அதை எடுத்து. நீங்கள் சமஸ்திபூருக்கும் போனீங்க இல்லையா? சமஸ்திபூர் வந்து குறிப்பிட்டு வந்து பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்டாக கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு. பெண் வாக்காளர்கள் இங்கே நிதிஷ் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடிய மாவட்டங்களில் அந்த சமஸ்திபூரும் ஒன்றா இருந்துச்சு. அந்த ஷேக்புரா, சமத்திப்பூர், நாவாடா, இந்த மாதிரியான பகுதிகள். அப்போ அங்கே பெண் வாக்காளர்கிட்டலாம் நீங்கள் பேச முடிஞ்சிச்சா? அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அங்கே அந்த பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கறது பெரிய கேம்பெயினாக பண்ணியிருந்தாங்க பிஜேபி. ஒரு ஓட்டுக்கு ஒரு வீட்டுக்கு நாங்கள் 10,000 ரூபாய் தரோம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே, அந்த மாதிரியான ஒரு கேம்பெயின் பண்ணதை நம்ம நேரடியாகவே பார்க்க முடிஞ்சு. சமஸ்திபூரில் ருசேரா தொகுதியில் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ண ஒரு டிஜிபியாக ஒர்க் பண்ணியிருந்த BK ரவின்றவர் காங்கிரஸ் சார்பில் போட்டிடுறாங்க. அந்த இடத்துல பாஜக தரப்பிலிருந்து எந்த மாதிரியான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுதுன்னா, இவர் தமிழ்நாட்டுக்காரரு, இவர் வெளியூர்காரரு, இத்தனைக்கும் சமஸ்திபூரை பூர்வீகமாக கொண்டவர், அவங்க அப்பா சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவர், அந்த மாதிரியான ஒரு நபரை வந்துட்டு ஒரு தமிழ்நாட்டுக்காரர்ன்ட்டு ஒரு வெறுப்புணர்வு பிரச்சாரம். பிரதமர் மோடியை தமிழர்களுக்கு எதிராக பேசுனதை நம்ம பார்த்துருந்தோம். முஸ்லீமுக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வை ஏற்கனவே அங்கே இருக்கிற மக்களுக்கு இன்ஜெஸ்ட் பண்ணிட்டாங்க. நல்லா அதை தாண்டினா அதுக்கேற்ற ஒரு அரசியல் இருக்கணும். எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட்டணியில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. NDAல கூட்டணி பங்கீடில் பிரச்சனை இருந்தாலும் முதல்வர் வேட்பாளர் யாருன்றது தேர்தலுக்கு பின்னாடி சொல்லுவோன்ற ஒரு பிரச்சனை இருந்தாலுமே இங்கே மகா கட்பண்டனில் தொகுதி பங்கீடே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அவங்கெல்லாம் தேர்தல் களத்தில் இருக்கும்போது இவங்க கூட்டணி இழுபறியில் இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் அங்கே தொடர்ந்து ரொம்ப நாளாக இருக்குது. இப்போது ஆரம்ப கட்டத்தில் நம்ம பார்த்தோம், இந்த மகா கட்பந்தனில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் தேஜஸ்விக்காக வாக்கு சேகரிக்க போனாங்க. நம்ம முதலமைச்சர் கூட அங்கே போய் பேசுனதை பார்த்தோம். ராகுல் காந்தி களத்துல எல்லாம் இருந்தார். அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கும் ஆர்ஜேடிக்கும் கிரவுண்ட் லெவல் ஒர்க்கில் தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஜெல்லாச்சா? கிரவுண்ட் லெவல் ஒர்க்கை காங்கிரஸ் சரியாக பண்ணினாங்களா? அதெல்லாம் எப்படி இருந்தது? ஆர்ஜேடி களத்தில் முழுமையாக வேலை செஞ்சாங்க. ஆர்ஜேடிக்கு ஆதரவான நிலைப்பாடு இருக்கிறத நம்ம பார்த்தோம். இளைஞர்கள் வாக்கு பெருமளவு 2 பகுதியாக பிரித்துச்சு. தேஜஸ்வி யாதவ் பெருமளவு கன்சாலிடேட் பண்ணார் இளைஞர்கள் வாக்கில். அதே நேரத்தில் ஜன்சுராஜ் கிராம பகுதிகளில், ஜன்சுராஜை பொறுத்த வரைக்கும் நகரப்பகுதிகளில் தான் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஓட்டம், படித்தவங்களோட ஓட்டு தான் வாங்கணும்னு பார்த்தோம்.
ஆனால் நம்ம கயாவில் பத்தாள்னு ஒரு வில்லேஜ் போன இடத்துல அந்த இடத்துல ஒரு வில்லேஜில் இருக்கவங்களும் ஜன்சுராஜ்க்கு ஓட்டு போடுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஓட்டும் இங்கே நிறைய இடத்துல பார்க்கலாம். ஓட் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா ஒரு இப்போ இருக்கிற நிலைமையில் ஒரு 3000 ஓட்டு 2000 ஓட்டுன்னு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த வாக்குகளை ஜன்சுராஜ் பிரிச்சிருக்கலாம். முழுமையாக ஒரு ரிசல்ட் வரும்போது ஜன்சுராஜ் எந்த அளவுக்கு பிரிச்சிருக்காங்கன்னு தெரியும். ஆனால் பெரிய பிரச்சனையாக கூட்டணியில் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. தேர்தல் தேதி அறிவித்து வேட்புமனு தாக்கல்லாம் பண்ணதுக்கப்புறமே பிரச்சனை இருந்துச்சு. பல இடத்துல காங்கிரஸ் நிற்கிற இடத்துல வந்துட்டு ஆர்ஜேடி நிற்கிறதும், சிபிஎம்மும் கம்யூனிஸ்ட்கள் நிற்கிற இடத்துல காங்கிரஸ் போட்டி வேட்பாளர்களை அறிவிக்கிறதும், இது வந்துட்டு ஆரோக்கியமான போட்டியாக இருக்குமான்னு கேட்டால் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் போட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பதில் சொன்னது. அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆனால் ஒரு போட்டியாக இருக்கும்ன்ட்டு பெயரளவில் காமிச்சிக்கிட்டாங்களே தவிர ஒரு அக்ரெசிவாக இல்லை. எதிர்ப்பு அரசுக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்கிறதுக்கான எந்தவித முயற்சியுமே மேற்கொள்ளல. கூட்டணியில் இருந்த சிக்கலும் ஒரு பெரிய காரணமாக இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.